மே டே கால் இந்த வார்த்தை தொடர்ச்சியாக ஒரு 2-3 நாளாகவே மக்களிடம் தொடர்ச்சியாக பேசப்படுது. இந்தியா முழுக்க ஒரு பரவலாக பேசக்கூடிய வார்த்தையாக இருக்குது. இந்த மே டே கால் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தோன்னா, இது ஒரு சர்வதேச அளவில் அபாயத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இதோட பொருள் என்ன ஆகுதுன்னா, உடனடி தேவை என்பதை குறிக்கக்கூடிய ரேடார் சிக்னல் அப்படி சொல்கிறோம். இந்த ரேடார் சிக்னலை எப்போ சார் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, 1920களில் அந்த ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு பேசக்கூடிய மக்கள் கப்பல்லையோ விமானத்துலேயோ பயணம் செய்யும்போது இந்த திடீர்னு ஏதாவது ஒரு அபாயகரமான நிகழ்ச்சி நடக்குதுன்னா, அங்கே 2 பேர் மக்களுக்கும் ஒன்றா புரிகிற மாதிரி ஒரு வார்த்தை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எழுது. இந்த எண்ணத்தின் அடிப்படையில் 1923ல் ரேடியோ அதிகாரியாக பணியாற்றி வந்த பெட்ரிக் மார்க்போர்ட் என்பவர் மேடே கால் என்ற வார்த்தையை உருவாக்கியிருக்காரு. இந்த வார்த்தை 1927ல் சர்வதேச அளவில் அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. இந்த மேடே கால் என்ற வார்த்தைக்கு 1927ல் சர்வதேச அளவில் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இந்த மேடே என்பதோட பொருள் பார்த்தோன்னா, எங்களுக்கு உதவி வேண்டும். இது ஒரு பிரெஞ்சு மொழி வார்த்தையாக இருக்குது. உதாரணமாக விமானம் அல்லது கப்பல் நம்ம போகும்போது அது விமானமோ கப்பலோ கட்டுப்பாட்டை இழந்துடுச்சுன்னா உடனே 3 முறை மேடே 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 அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்கும்போது அருகில் உள்ள கட்டுப்பாட்டு அறைகள் நமக்கு உதவி செய்யணும். இதை பற்றி தான்